சாந்தி. 1/6/2025 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 21/10/2005. சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னமாவதற்கான தேதியை முடிவு செய்து சமயத்திற்கு ஏற்றவாறு இப்பொழுது எவரெடி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி பாபாவின் விசேஷமான 3 சம்பந்தங்கள் நினைவு இருக்கிறதோ அதுபோல குழந்தைகளின் 3 ரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் 3 ரூபங்களையும் அறிவீர்கள் அல்லவா? இந்த சமயம் குழந்தைகள் அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீர்கள். பிராமணர்களின் கடைசி நிலை பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா, பிறகு ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை ஆகிறீர்கள். அனைத்திலும் விசேஷமானது இப்போதைய பிராமண வாழ்க்கை ஆகும். பிராமண வாழ்க்கை விலை மதிக்க முடியாதது ஆகும். பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை தூய்மை ஆகும். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் உண்மை தன்மை ஆகும். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி. தூய்மைதான் சுகம் அமைதியின் தாய். எவ்வளவு தூய்மை உள்ளதோ அவ்வளவு சுகம் மற்றும் அமைதி வாழ்க்கையில் இயற்கையாக மற்றும் இயல்பாக இருக்கும். மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் லட்சியம் பிராமணரில் இருந்து தேவதை அல்ல, ஆனால் முதலில் ஃபரிஷ்தா ஆவதாகும். ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை ஆக பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை. இந்த 3 ரூபங்களையும் பாபா குழந்தைகள் அனைவரிடமும் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் உங்கள் 3 ரூபங்களும் முன்னால் வந்துவிட்டனவா பிராமணராகவோ ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்பது லட்சியம். இதுதான் லட்சியம் அல்லவா? ஃபரிஷ்தா ஆகத்தான் வேண்டும். சோதித்து பாருங்கள். ஃபரிஷ்தா நிலையின் விசேஷ தன்மைகள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு காணப்படுகின்றன. ஃபரிஷ்தா என்றால் அவருக்கு பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களோடு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஃபரிஷ்தா என்றால் பிரச்சனையின் போது மட்டும் டபுள் லைட் என்பது இல்லை. ஆனால் எப்பொழுதும் மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட். லேசான தன்மை. லேசான பொருள் பிடித்திருக்கிறதா அல்லது அதிக எடையுள்ள பொருள் நன்றாக உள்ளதா? எது பிடித்து இருக்கிறது? லேசான பொருள் பிடித்திருக்கிறது தானே. ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும், கொஞ்சம் பேருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அன்பானவராகவும் விலகியும் இருப்பவர். வெறுமனே அன்பாக மட்டுமல்ல, எவ்வளவு அன்போ அவ்வளவு விலகிய நிலை. ஃபரிஷ்தாவின் அடையாளம் அவர் அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் சம்பந்தம் தொடர்பில் வருகிறார்களோ அவர்கள் அனுபவம் செய்வார்கள். இவர் என்னுடையவர். அனுபவம் செய்கிறார்கள் தானே. அத்தகைய ஃபரிஷ்தா, அதாவது ஒவ்வொருவரும் அனுபவம் செய்ய வேண்டும். இவர் என்னுடையவர், நம்முடையவர் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் லேசாக இருப்பார்கள் அல்லவா? அப்பொழுது லேசான தன்மை அனைவருக்கும் பிரியமானவராக ஆக்கிவிடும். பிராமண பரிவாரம் முழுவதும் அனுபவம் செய்ய வேண்டும். இவர் என்னுடையவர். பாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஃபரிஷ்தா என்பதன் பொருளை டபுள் லைட். ஃபரிஷ்தா என்றால்
சங்கல்பம், பேச்சு, கர்மம், சம்பந்தம் தொடர்பில் எல்லையற்ற நிலை வேண்டும். எல்லைக்கு உட்பட்டது இல்லை. அனைவரும் நம்முடையவர் மற்றும் நான் அனைவருக்கும் உரியவர். எங்கே அதிகமான நம்முடையவர் என்பது உள்ளதோ அங்கே லேசான தன்மை இருக்கும். சம்ஸ்காரத்திலும் லேசான தன்மை. எனவே சோதித்து பாருங்கள், எவ்வளவு சதவிகிதம் பரிஷ்டா நிலை வரை சென்று சேர்ந்திருக்கிறீர்கள். சோதித்து பார்க்க வருகிறதா? சோதிக்க கூடியவர்களும் ஆகிவிட்டீர்கள், உருவாக்க கூடியவரும் ஆகிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். பாப் தாதாவுக்கு இதே சுப ஆசை. இப்பொழுது சமயத்தை பார்த்து கொண்டு தன்னை யார் மகாரதி என புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களின் நிலை 95% இருக்க வேண்டும் அல்லவா? 98% ஆகிவிடுவோம் என்று யாரோ சொன்னார்கள். வாழ்த்துக்கள். வாயில் குலாப் ஜாமுன் சாப்பிடுங்கள். ஏனென்றால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆகிவிடத்தான் வேண்டும். ஆகிவிடுவோம் என்று இல்லை, ஆகத்தான் வேண்டும். ஆகிவிடுவோம். பார்க்கலாம், முயற்சி செய்கிறோம். இப்பொழுது இந்த பாஷையை மாற்றுங்கள். என்னென்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ சோதித்து பாருங்கள். எத்தனை சதவிகிதம் நம்பிக்கை மற்றும் வெற்றி பூர்வமாக உள்ளது? என்னென்ன சங்கல்பத்தில் வந்ததோ, என்னென்ன பேச்சில் வந்ததோ, என்னென்ன சம்பந்தம் தொடர்பில் நடந்ததோ அப்படி இல்லை. முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனை எவ்வளவு நடக்கிறது தெரியும் தானே? ஒவ்வொரு பொருளும் முதலில் சோதிக்கப்படுகிறது, பிறகுதான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறார்கள். ஆக இப்பொழுது 2 மணி 4 மணிக்கு பிறகு செக்கிங் நடக்காது. முதலில் செக்கிங், பிறகு அடியெடுத்து வைப்பார்கள். ஏனென்றால் இப்போதைய VVIPக்கள் இருப்பது ஒரு பிறவிக்காக தான், அதுவும் சிறிது காலத்திற்கு தான். நீங்களோ உலக நாடகத்தின் பிராமணரிலிருந்து பரிஷ்டாவிற்கு எத்தனை முக்கியஸ்தர் என முன்னால் போட முடியுமோ அவ்வளவு போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னால் வி என்று போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் உங்கள் சித்திரத்தை பார்த்து இருக்கிறீர்கள் தானே? பூஜிக்கப்படுகிறது, அதை பார்த்து இருக்கிறீர்கள் தானே? ஆலயத்தை பார்த்திருக்கவில்லை என்றாலும் சித்திரங்களை பார்த்திருக்கிறீர்கள். இப்போதும் கூட அவற்றுக்கு எவ்வளவு மதிப்பு! எவ்வளவு பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுகிறார்கள். உங்கள் சித்திரங்களோ 3 அடியில் வந்து விடுகின்றன. அப்படியானால் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு! ஜட சித்திரங்களுக்கும் மதிப்பு உள்ளது. மதிப்பு உள்ளதுதானே? உங்கள் சித்திரங்களை தரிசனம் செய்வதற்காக எவ்வளவு பெரிய வரிசை நிற்கின்றது. மற்றும் சைத்தன்யத்தில் எவ்வளவு முக்கியஸ்தர்களாக நீங்கள் உள்ளீர்கள். அதனால் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் சோதனை செய்யுங்கள். செய்த பிறகு சோதனை செய்தால் அந்த அடி போய்விட்டது. அந்த அடி மீண்டும் உங்கள் கையில் வராது. அஞ்ஞான காலத்திலும் கூட சொல்கின்றனர், யோசித்து புரிந்து கொண்டு காரியம் செய்யுங்கள். காரியம் செய்த பிறகு யோசிக்காதீர்கள். முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். ஆக தனது ஸ்வமானத்தின் இருக்கையில் இருங்கள். எவ்வளவு பொசிஷனில் இருக்கிறீர்களோ அவ்வளவு எதிர்ப்பு இருக்காது. எந்த அளவிற்கு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் மாயையின் எதிர்ப்பு இருக்கும். ஆக இப்பொழுது பாப்தாதாவின் கேள்வி முழுமையாக வேண்டும், நிறைந்தவராக வேண்டும் என்பதுதான் அனைவரின் லட்சியமாக உள்ளது. லட்சியம் உள்ளதா?
அல்லது சிறிது சிறிது ஆக வேண்டுமா? லட்சியம் உள்ளதா? அனைவருக்கும் லட்சியம் உள்ளது என்றால் கை உயர்த்துங்கள். முழுமை ஆக வேண்டுமா? நல்லது. எதுவரை? நீங்கள் மக்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள் அல்லவா? உங்கள் லட்சியம் என்ன? ஆக இன்று பாப்தாதா விசேஷமாக ஆசிரியர்களிடம் கேட்கிறார். 30 வருடமாக உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் தானே? அப்போது 30 வருடமாக இருப்பவர்கள் நாளைய தினமே தங்களுக்குள் அமர்ந்து நிகழ்ச்சிகளை தயார் செய்ய வேண்டும். அதிகமான மீட்டிங் நடத்துகிறீர்கள். மீட்டிங் சீட்டிங். ஆனால் இப்போது அந்த மாதிரி மீட்டிங் நடத்துங்கள். எதுவரை? சம்பன்னமாக ஆவோம். மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் கொண்டாடுகிறீர்கள். தேதிகளை முடிவு செய்கிறீர்கள். இன்ன நிகழ்ச்சி இன்ன தேதி. இதற்கு தேதி கிடையாதா? எத்தனை வருடங்கள் வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏன்? பாப்தாதா ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் பாபாவிடம் இயற்கை கேட்கிறது, எப்பொழுது விநாசம் செய்வது? அப்போது பாப்தாதா என்ன பதில் சொல்வது? பாப்தாதா குழந்தைகளிடம் கேட்கிறார் அல்லவா? எதுவரை? இன்றைய விசேஷ தலைப்பு எதுவரை? இரட்டை வெளிநாட்டினர் அமர்ந்து இருக்கிறார்கள் தானே? அப்போது இரட்டை முயற்சி நடைபெறும் தானே? அற்புதம் செய்யுங்கள். வெளிநாட்டினர் உதாரணமாகுங்கள். பிராமண பரிவாரத்திற்கு முன்னால், உலகத்திற்கு முன்னால் நிறைந்தவர் மற்றும் முழுமையானவர், அனைத்து சக்திகள் அனைத்து குணங்களால் நிறைந்தவர், அதாவது முழுமையானவர். அனைத்தும் இருக்க வேண்டும். மனம், சொல், சம்பந்தம், தொடர்பு நான்கில் ஒன்று கூட பலவீனமாக இருந்துவிட்டால் நிறைந்தவர் என சொல்ல மாட்டார்கள். 4 விஷயங்கள் நினைவில் இருக்கிறது தானே? மனம், சொல், சம்பந்தம், தொடர்பில் கர்மமும் வந்துவிட்டது. 4 விஷயங்களிலும் மனம், சொல்லிலோ நாங்கள் சரியாக இருக்கிறோம். சம்பந்தம் தொடர்பில் கொஞ்சம் உள்ளது என்று கிடையாது. சொன்னோம் அல்லவா? யாருக்கு முன்னால் சென்றாலும், யாருடைய தொடர்பில் சென்றாலும் அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். இவர் என்னுடையவர், எனது என்பதில் கௌரவம் உள்ளது தானே? மற்றவர்கள் மீது இவ்வளவு லேசான தன்மை இருப்பதில்லை. கொஞ்சம் பாரமாகி விடுகிறது. ஆனால் தன் மீது லேசான தன்மை ஏற்படுகிறது. ஆக அனைத்தையும் விட லேசான தன்மை வெறுமனே தனது மண்டலத்தில் லேசான என்று அவ்வாறு இல்லை. தனது மண்டலத்தில் லேசான தன்மை, தனது சென்டரில் மட்டும் லேசான தன்மை உள்ளது என்றால் உலக ராஜாவாக எப்படி ஆவீர்கள்? உலக நன்மை செய்யக்கூடியவராகவும் ஆக முடியாது, உலக ராஜாவாகவும் ஆக முடியாது. சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் ராஜா என்பது இல்லை. அரசாட்சியில், அரச குடும்பத்தில் கூட ராஜ்யத்தின் ராஜ்ய அதிகாரம் உள்ளது. ஆக என்ன செய்வீர்கள்? எதுவரை என்பதற்கான பதில் தருவீர்கள் அல்லவா? மீட்டிங் நடத்துவீர்களா? மீட்டிங் நடத்தி முடிவு செய்யுங்கள். சரியா? நல்லது. அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? செய்தே ஆக வேண்டும், ஆகித்தான் தீர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? பாப்தாதா ஊக்கம் உற்சாகம் தருகிறார். மாயை பார்க்கிறது. ஊக்கம் உற்சாகத்தில் இருந்தால் ஏதேனும் இடைஞ்சல் செய்து விடுகிறது. ஏனென்றால் அதற்கும் இப்பொழுது கடைசி காலம் நெருங்கிவிட்டது தானே? எனவே அதுவும் தன்னிடம் அஸ்திர சஸ்திரங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை பயன்படுத்துகிறது மற்றும் அந்த மாதிரி பாலனை செய்கிறது. இது மாயையின் பாலனை என்று புரிந்து கொள்ள முடிவது இல்லை. மாயையின் வழியா, பாபாவின் வழியா? அதில்
கலப்படம் செய்து விடுகிறது. பரிஷ்டா நிலையில் அல்லது புருஷார்த்தத்தில் என்ன தடை ஏற்படுகிறதோ அதற்கு 2 வார்த்தைகள் தான் உள்ளன. அவை பொதுவான வார்த்தைகள், கஷ்டமானதும் இல்லை, மேலும் அனைவரும் அநேக தடவை பயன்படுத்தவும் செய்கின்றனர். அவை என்ன? நான் மற்றும் எனது. பாப் தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார். மிகவும் சகஜமான விதி. இதில் நான் மற்றும் எனது என்பதை மாற்றுவதற்கானது நினைவு உள்ளதா? பாருங்கள், எப்போது நீங்கள் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்கள் அல்லவா, அப்பொழுது முன்னால் வர வேண்டியது நான் ஆத்மாவாக இருக்கிறேன். நான் என்ற சொல்லை சொல்லுங்கள், முன்னால் ஆத்ம ரூபத்தை கொண்டு வாருங்கள். நான் என்ற சொல்லை சும்மா அப்படியே கூறிவிடாதீர்கள். நான் ஆத்மா, இதை இயற்கையாக நினைவில் கொண்டு வாருங்கள். நான் என்ற சொல்லுக்கு பின்னால் ஆத்மாவை வையுங்கள். நான் ஆத்மா. எப்பொழுது ஆத்மா என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்பொழுது முதலில் என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். என்னுடைய கைக்குட்டை, என்னுடைய சேலை, என்னுடையது இது. ஆனால் முதலில் என்னுடைய பாபா. என்னுடைய என்ற சொல்லை கூறிய உடனேயே பாபா முன்னால் வந்து விட்டார். நான் என்ற சொல்லை சொன்னதும் ஆத்மா முன்னால் வந்து விட்டது. இதை இயற்கையான சுபாவமாக ஆக்குங்கள். சுலபம்தானே அல்லது கடினமா? நான் ஆத்மா என்பதை அறிந்திருக்கவே செய்கிறீர்கள். அந்த நேரத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்வது இல்லை, அறிந்து கொள்வது 100%. ஏற்றுக்கொள்வது சதவிகிதத்தில் குறைவாக உள்ளது. எப்பொழுது தேக உணர்வு இயல்பானதாக ஆகிவிட்டதோ செய்ய வேண்டிய நினைவு உள்ளதா என்ன? நான் ஷரீரம் என்று நினைவுள்ளதா? அது இயல்பாக ஆகிவிட்டது தானே. ஆக நான் என்ற சொல் வாய்க்கு முன்பாக சங்கல்பத்தில் வருகிறது தானே. எனவே சங்கல்பத்திலும் கூட நான் என்ற சொல் வருமேயானால் உடனே ஆத்மஸ்வரூபம் முன்னால் வர வேண்டும். இந்த பயிற்சி செய்வது சுலபம் தானே. நான் என்ற சொல்லை மட்டும் சொன்னால் போதாது, ஆத்மாவோடு சேர்த்து சொல்ல வேண்டும். உறுதியாகிவிடும். எப்படி ஷரீரத்தின் பெயர் உறுதியாக உள்ளதல்லவா? மற்றவர்களை கூட யாராவது அழைத்தால் நீங்கள் இப்படி செய்வீர்கள். ஆக நான் ஆத்மா, ஆத்மாவின் உலகம். பாப் தாதா ஆத்மாவின் சன்ஸ்காரம் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? இந்த மனதின் ட்ரில்லை செய்ய வேண்டும். இப்பொழுது மருத்துவர்களும் சொல்கிறார்கள், ட்ரில் செய்யுங்கள், ட்ரில் செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள் என்று. எனவே இந்த பயிற்சியை செய்யுங்கள். நான் ஆத்மா, என்னுடைய பாபா. ஏனென்றால் சமயத்தின் வேகத்தை நாடகப்படி மெதுவாக ஆக்க வேண்டியுள்ளது. படைப்பவர்தான் தீவிரமாக வேண்டும், படைப்பு அல்ல. ஆனால் இப்போதைய சமயப்படி சமயம் வேகமாக சென்று கொண்டுள்ளது. இயற்கை தயாராக உள்ளது, கட்டளைக்காக மட்டும்தான் காத்து கொண்டுள்ளது. நாடகத்தில் உள்ள நேரத்தின் கணக்குப்படிதான் கட்டளை இருக்கும் அல்லவா? ஸ்தாபனை செய்பவர்கள் எவரடியாக இல்லை என்றால் விநாசத்திற்கு பின்னால் பிரளயம் ஏற்பட்டு விடுமா? பிரளயம் ஏற்பட வேண்டுமா? அல்லது விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனை ஏற்பட்டே ஆக வேண்டுமா? ஆக ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகியிருப்பவர்கள் இப்போதைய சமயத்தின்படி எவரடியாக இருக்க வேண்டும். பாப்தாதா இதையே பார்க்க விரும்புகிறார். எப்படி பிரம்மா பாபா அர்ஜுனன் ஆனார் அல்லவா, முன் உதாரணம் ஆனார் அல்லவா, அவ்வாறே பிரம்மா பாபாவை பின்பற்றுபவர்களாக
யாராக போகிறீர்கள்? சுயத்தையும் பாருங்கள், சமயத்தையும் பாருங்கள். பாப்தாதா இதற்கு முன்னாலும் கூறியிருக்கிறார். நிகழ்காலத்தில் பிராமணரிலிருந்து பரிஷ்டா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் நிமித்த உணர்வு, பணிவின் உணர்வு, இந்த இரண்டு சொற்களையும் அடிக்கோடு இட வேண்டும். இதில் தேக உணர்வின் நான் என்பது முடிந்து போய்விடும், எனது என்பதும் முடிந்து போய்விடும். நிமித்தமாக இருக்கிறேன் மற்றும் பணிவின் சுபாவம். எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு மதிப்பு கிடைக்கும். ஏனென்றால் யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுவார்கள். மேலும் எப்பொழுது பிரியமானவராக ஆகிவிடுகிறார்களோ மரியாதையும் தானாகவே கிடைக்கும். ஆக நிமித்தம் மற்றும் பணிவின் உணர்வு மற்றும் பாவனை, சுப பாவனை, உணர்வு மற்றும் பாவனை என இரண்டு பொருட்கள் உள்ளன. ஆக நிமித்தம் மற்றும் பணிவுடன் கூடிய இயல்பு மற்றும் பாவனை, ஒவ்வொருவருக்காகவும் சுப பாவனை, சுபமான விருப்பம். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுடைய நிமித்தமான பணிவின் உணர்வு மற்றும் சுபபாவனை அந்த மாதிரியான வாயுமண்டலத்தை உருவாக்கும். அதனால் முன்னால் இருப்பவரும் வைப்ரேஷன் மூலம் மாறிவிடுவார். குழந்தைகள் அநேகர் ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள் அல்லவா? அப்போது சொல்கிறார்கள், நான் 1 மாதமாக சுபபாவனை வைத்தேன், அவர் மாறவே இல்லை. பிறகு களைத்து போகிறார்கள், மனச்சோர்வு அடைந்து விடுகிறார்கள். இப்போது அந்த அப்பாவிகளின் உள்ளுணர்வு அல்லது பார்வை கல்லை போல உள்ளது. அதில் கொஞ்சம் சமயம் ஆகும் அல்லவா? நல்லது, அவர் மாறவில்லை என வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் உங்களை சரியாக வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? நீங்கள் உங்கள் நிலையில் இருங்களேன். நீங்கள் ஏன் மனசோர்வு அடைகிறீர்கள்? நல்லது, அவர் மாறவில்லை என்றால் நான் அவரோடு மாற மாட்டேன். நீங்கள் மனசோர்வு அடைந்து விட்டீர்கள் என்றால் அவர் சக்திசாலி ஆகிவிட்டார், அவர் உங்களை மாற்றிவிட்டார். நீங்கள் உங்கள் ஸ்வமானத்தின் இருக்கையை விட்டு ஏன் இறங்கி விடுகிறீர்கள்? வீண் எண்ணங்களும் எழக்கூடாது. ஏன் ஏன் என கேட்டதும் வீண் எண்ணங்களின் வாசல் திறந்தது. அந்த திறந்த வாசல் கதவை மூடுவது மிகவும் கடினம். எனவே ஏன் என்று யோசிக்காதீர்கள். இரக்கமுள்ளவராகி அதிர்வலைகளை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் உங்கள் இருக்கையை விட்டு இறங்கி ஏன் மனசோர்வு அடைகிறீர்கள்? நினைவு வைத்தீர்கள் அல்லவா? பொசிஷனில் இருந்து கீழே வராதீர்கள். பிறகு எதிர்ப்பு அதிகமாகிவிடும். மனிதருக்கு மனிதர் எதிர்ப்பாகிவிடும். சுபாவ சம்ஸ்காரத்தில் எதிர்ப்பாகிவிடும். பாவம் அவர்களுக்குள் எதிர்ப்பாகிவிடும். எனவே பொசிஷனில் இருங்கள். ஆக நாளை என்ன செய்வீர்கள்? நினைவு உள்ளதா? பாப்தாதாவிற்கு அன்பு உள்ளதுதானே? அதனால் அனைவரும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் என எதிர்பார்க்கிறார். பாபாவிற்கு முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? பிரம்மா பாபாவிற்கு முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? மாயையிடமிருந்து எதிர்ப்பு வந்தது, ஆத்மாக்களின் எதிர்ப்பும் வந்தது. ஆனால் பிரம்மா பாபா தனது பொசிஷனை விட்டாரா? விடவில்லை அல்லவா? அதனால்தான் பரிஷ்டா ஆனார். ஆக இப்பொழுது தன்னை பரிஷ்டா என புரிந்து கொண்டு செல்லுங்கள். நான் பரிஷ்டா. ஆனால் ஒருவர் மற்றவரை கூட பரிஷ்டா ரூபத்தில் பாருங்கள். அனைவரும் பரிஷ்டாக்கள். எனக்கு பழைய உலகத்தோடு தொடர்பு இல்லை, என் பழைய சம்ஸ்காரங்களுடனும் தொடர்பு இல்லை. இந்த பிராமணர்கள் யாருடனும் தொடர்பு இல்லை. முடிந்ததா? இவரும் பரிஷ்டா அவரும் பரிஷ்டா என்ற
அதே பார்வையில் பாருங்கள். இந்த சங்கல்பத்தை வாயு மண்டலத்தில் பரவச் செய்யுங்கள். நல்லது. இப்பொழுது ஒரு நிமிடம் அந்த மாதிரி சக்திசாலியான அனைத்து சக்திகள் நிறைந்த கிரணங்களை உலகின் ஆத்மாக்களுக்கு கொடுங்கள். நாலாபுறமும் உங்கள் சக்திகளின் அதிர்வலைகள் உலகில் பரவட்டும். ஆழ்ந்த அமைதி. நல்லது. நாலாபுறமும் உள்ள பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சுய தரிசனத்தின் மூலம் தன்னை சோதித்தறிந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் டபுள் லைட் ஆகி சேவை மற்றும் புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஃபரிஷ்தா ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தங்கள் பொசிஷனின் இருக்கை மீது செட்டாகி எதிர்ப்பை முடித்து விடக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு சங்கம யுகத்தின் உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாபாவின் நெருங்கிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். பிரத்யக்ஷதாவின் சமயத்தை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய எப்பொழுதும் சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுக. விளக்கம். சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் சுப சிந்தனையாளர் எனும் உள்ளுணர்வு. ஏனென்றால் உங்களது இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் அறிவு தேடலை அதிகரிக்கிறது. இதனால் வாய்மொழி சேவை சகஜமாக வெற்றி அடைந்து விடுகிறது. மேலும் சுயத்திற்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆத்மா எப்பொழுதும் மாயா ப்ரூஃப். யாருடைய பலவீனங்களையும் கிரகித்து கொள்வதன் மூலம் மனிதர் மற்றும் வைபவங்களின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்டு விடுகிறது. ஆக எப்போது இந்த 2 வரதானங்களையும் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது தந்தையை வெளிப்படுத்துவதன் சமயம் அருகில் வந்துவிடும். ஸ்லோகன். தன்னுடைய சங்கல்பங்களையும் கூட அர்ப்பணம் செய்து விடுவீர்கள் என்றால் அனைத்து பலவீனங்களும் தாமாகவே விலகி போய்விடும். அவ்யக்த இஷாரா. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவராகுங்கள். பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதற்காக உள்முக நோக்கு உள்ளவராகி இந்த தேகத்திலிருந்து விலகிய ஆத்மீக ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்பொழுதும் உள்முக நோக்கின் குகையில் இருப்பீர்கள் என்றால் பழைய உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். சூழ்நிலையின் தாக்கத்தில் வரமாட்டீர்கள். ஓம் சாந்தி.